ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவரும் எப்படி இருக்கீங்க? அனைவரும் நல்லா இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க நினச்சிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் வெள்ளை கொண்டக்கடலை கிரேவி பண்ண போகிறேன். அதுக்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்து வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கும் உணவுல எல்லாருக்கும் பிடிக்கும். கொண்டக்கடல் கேட்க வேண்டாம், அவ்வளோ சத்துள்ள பொருள். இதை 2 விசில் அடிக்கிட்டோம். மசாலா ரெடி பண்ண போகிறேன். மல்லிக்கீரை, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பெரிய பல்சர் பூண்டு, ஒரு பெரிய தக்காளி, வெங்காயம், சின்ன ஜீரகம், பெரிய ஜீரகம் 1/2 ஸ்பூன். இதை இப்போ நல்லா மை போல் அரைச்சிட்டு வந்துடலாம். மசாலா சூப்பராக நல்லா மை மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இங்கே வந்து ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஓப்பன் பண்ணியாச்சு. நல்லா மை மாதிரி வெந்துட்டு, உருளைக்கிழங்குமே சூப்பராக வெந்துட்டு, கடலையும் பாருங்கள் 2 விசிலில் அப்படியே மை மாதிரி ஆகிட்டு பாருங்க. இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். நான் இப்போ உங்கள்கிட்ட பச்சை மிளகா சொல்லலை, இப்போ பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. இது மிளகா வந்து சவந்து போச்சு. கடுகு, சின்ன ஜீரகம், பெரிய ஜீரகம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்காங்க சேர்த்துக்கலாம். நான் இதில் இஞ்சி பூண்டு போட்டு அரைச்சனால இதில் எதுவும் நான் சேர்க்கலை. உப்பு அரைச்ச மசாலாவும் சேர்த்துக்கலாம். இதில் நான் பாதி உப்பு தான் போடுறேன், ஏன்னா இதில் நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். மல்லித்தூள், மஞ்சத்தூள், காரத்துக்கு மிளகாத்தூள், கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா. இந்த மசாலாவை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு உரித்து இது போட்டு அப்படியே கொத்தி கொத்தி விட்டா எல்லாம் நல்லா மேஷ் ஆயிரும். அப்போ இந்த மசாலாவும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், மசாலாவும் உருளைக்கிழங்கும் நல்லா வந்து ஒன்றோட ஒன்று சேர்ந்துட்டு இப்போ நம்ம வேக வச்ச கொண்டக்கடலை எடுத்து ஊற்றிடலாம். இப்போ தேவையான கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு விசில் போடணும் அவசியம் இல்லை, சும்மா மூடி வச்சாலே 5 நிமிஷத்தில் வெந்துடும். மறைச்சா நம்ம கிரேவி எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மல்லி இலையை தூவி இப்படி நல்லா கிண்டுனா நல்லா மட்டன் குழம்பு மனம் வருது. இது சோறுக்கு, சப்பாத்திக்கு, தோசை, இட்லி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி அதுக்கு காம்பினேஷனாக சோறு, சப்பாத்தி பண்ணுற கல்லை வச்சாச்சு. நம்ம சப்பாத்தியும் பண்ணியாச்சு. இந்த துணியால் இப்படி அமுக்குனா 4 பக்கம் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக வரும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்பாத்தியும் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு நிறைய வேலை இருக்குது. இப்போ வீடெல்லாம் இப்படி கிடக்கு மாற்றிருக்கா. இப்போ நான் சமையல் பண்ணுற பாத்திரம்லாம் மாற்றி எடுத்து வச்சுருவேன். நைட்டில் வேலை குறைஞ்சிரும். இவ்வளோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். நைட்டில் வந்து நமக்கு கிச்சன் சுத்தமாக இருக்கணும். எடுக்கிற பொருள் எடுக்கிற இடத்துல வச்சிடணும். நல்லா தட்டி இவங்களையுமே அவங்க இடத்துக்கு அனுப்பிடணும். சப்பாத்தி அமுக்கிற துணி நல்லா உதறிட்டு இப்படி தூக்கி மேலே வச்சு இப்போ நம்ம கேஸை க்ளீன் பண்ணிடலாம். கொஞ்சம் சப்பாத்தி கல் சூடாக இருக்குது, இதையும் தூக்கி வச்சிடலாம். ஏன்னா கொண்டு போகிறது கொஞ்சம் சோறு. எப்போவுமே சோறு எடுத்தோன்னே மேலே உள்ள சோறெல்லாம் கீழே தள்ளி விட்டுருணும், இல்லை சோறு காஞ்சி போன மாதிரி ஆயிடும். இன்றைக்கி நைட்டுக்கும் சேர்த்து சமையல் பண்ணிட்டேன். அதனால் வந்து சோறு குழம்பு நைட்டில் வந்து நம்ம சப்பாத்தி மட்டும் பண்ணால் போதும். இப்போ கொஞ்சம் குழம்பு, கொஞ்சம் ஸ்நாக்ஸ்க்காக கொஞ்சம் கொய்யாப்பழம், நம்ம சப்பாத்தி, நம்ம சுட சுட சாதம். இப்படி தாங்க தினம் காலையில் நான் எழுந்து பரபரப்பாக கிச்சனில் வேலை ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ நம்ம டிஃபன் கொண்டு போகிறதுலாம் இங்கே கொண்டாந்து வச்சுருவேன், மறந்துடுவேன், ஏன்னா விட்டுட்டு போயிடுவேன். பின்ன நம்ம தண்ணி பாட்டிலு. இப்போ இந்த 2 பாத்திரத்தை தேய்ச்சா சமையல் பண்ண பாத்திரம் கழுவிட்டேன். இந்த 2 பாத்திரம் செஞ்சால் வேலை முடிஞ்சிடும். கண்டிப்பாக சமையல் முடிஞ்ச உடனே கேஸை நம்ம ஒரு ஈரத்துணி வச்சு தொடச்சிடணும். அப்படியே விட்டுட்டு போனால் என்ன ஆகுது, ஒன்று வந்து காஞ்சியெல்லாம் திட்டாகிடுது, 2வது நிறைய காக்ரோச் பிரச்சனை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிச்சன் மேலே சூப்பராக முடிச்சு பாத்திரம்லாம் தேய்ச்சி நீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சாப்பாடு பையும் ரெடி. பர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும், ட்ரெயின் பாஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும், கடை சாவி இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஏன்னா நான் போகிறக்குள்ள போயிடுறாரு. தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை இதோட முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தினம் காலையிலேருந்து இப்படி தான் பரபரப்பான்னு ஓடுவேன். மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். இது வரைக்கும் பொறுமையாக என் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணதுக்கு அனைவருக்கும் தேங்க்யூ வெரி ஸோ மச். டாடா பை பை. சப்போர்ட் பண்ணுங்கள்.